இங்கே ஒரு இடத்துல நம்ம ஹீரோவும் அவனோட நாயும் தம்மா துண்டு கறி காசப்பட்டு ஜாம்பிக்கு இருக்கிற வீட்டில் போய் மாட்டிக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் நாயை ஜாம்பி கிட்ட இருந்து காப்பாற்றி கூப்பிடலாம்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அந்த நாய் வரமாட்டேங்குது. என்னடா திரும்பி பார்த்தா ஜாம்பி வேறு இத்தனமாக அட்டாக் பண்ணுது. நம்மால் உயிரை கையில் பூச்சின்னு உசேன் போல்ட் விட வேகமாக ஓடி வரான். அப்படியே அந்த பில்டிங் மேலேருந்து ஒரே ஜம்புப்பா. சூரிய வெளிச்சம் பட்ட உடனே ஜாம்பிகள்லாம் மாட்டியாச்சுங்க. சரி மரமண்டிக்கு வந்தது மயிரோட போஷான்னு சொல்லிட்டு வராமல் இவன் ரத்தத்தையே எடுத்து ஜாம்பிகளுக்கு குடிக்கிட்டு கொடுக்குறான். ஒரு ஜாம்பி அத்தை குடிக்கிறதுக்கு வந்த உடனே டக்குன்னு பிடிச்சிடறான்பா. புச்சின்னு வந்து லேப்ல வச்சு இவன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கான் மந்தை வச்சு டெஸ்ட் பண்ணுறான்பா. ஆனால் எந்த மந்தும் வேலை செய்யலை. சரி அடுத்த நாள் கார் ஓட்டின்னு வரும்போது பார்த்தா ரோட்டில் எவனோ பொம்மையை வச்சுக்கிறான். நம்ம ஆளுக்கு அப்படியே வெறி ஆயிடுச்சு. மனுஷனே இல்லாத இடத்துல நீ எப்படா எங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை டமால்ட்டு மீன் சுடுறான்பா. டக்குன்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நம்மளால எவனோ பொறி வச்சு புஷ்டுக்கிறான். தலைவியா தொங்கதுனால கேர் ஆகி அப்படியே மாங்கிட்டான். கண்ணு மூசி பார்த்தா 6 மணி. ஜாம்பிங்க வர்ற நேரம். நம்மளால் அந்த கவுரை இருக்கும்போது கத்தி வந்து காலில் குத்திச்சு. இவனும் தவந்து கார்கிட்ட போயினுறான். நாய் ஜாம்பிங்கெல்லாம் சூரிய வெளிச்சம் போட்டோம் இவனை தட்டி தூக்கிடலான்னு சொல்லிட்டு ரெடியாகுதுங்க. சூரிய வெளிச்சம் போஷா இல்லையோ நாய் ஜாம்பிங்கெல்லாம் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிச்சுக்கோ. எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. ஆனால் ஜாம்பி நம்ம நாயை அட்டாக் பண்ணிச்சு. இவனும் அந்த வைரஸ் நாய்க்கு பரவக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி பார்க்குறான். உனக்கு ஒன்றா ஆகுறா நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு தாலாட்டு பாடினுக்கிறான். ஆனால் எதுவும் வேலை செய்யலை. அப்படியே மார்லையும் தோல்லையும் போட்டு வாழ்த்த நாயை மூக்கு பூச்சி தாலாட்டு பாடினேன் கொல்லுவான் பாரு. ஏன் தங்க